ஹாப்பி கிரீட்டிங்ஸ். என் பொண்ணு நான் ஆச்சாரியா ஸ்கூலில் மாஹிரா கிரேட் 1 படிக்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்டு அவங்க வந்து இன்றைக்கி கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் அட்டன் பண்ண வந்தேன். ப்ரேயர் நடந்து ப்ரேயரில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க. 1 மினிட் இங்கிலீஷில் ஸ்பீச் பேசினாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு. அதெல்லாம் நல்லா இருந்தது. அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகிறது நல்லா தெரியுது இதிலேருந்து. அப்புறம் 6 ஹேட்ஸ் பற்றி பேசினாங்க பசங்க. சைடேஷன் டே பற்றி 6 ஹேட்ஸில் பற்றி பேசினாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. எப்பயுமே டெய்லி டிஎம்ஆர் டிஆர் அப்படிலாம் யோகாலாம் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. பசங்களை இந்த அளவு மோட்டிவேட் பண்ணி இப்போத்திய லைஃப்க்கு இதெல்லாம் ரொம்ப தேவை. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. அது அவங்களும் பசங்களும் ரொம்ப டிசிப்ளினாக மாறிடுறாங்க. மேம் யோகா வீடியோ அனுப்பணுமா, கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே நம்மளை விட அவங்க ரொம்ப எத்துவாக அதை எந்திரிச்சு அவங்க செய்யறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறது, அதில் நிறைய பேர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாமே நான் காட்டுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு யோகாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் என் பொண்ணுமே ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப யோகாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர ஒரு ஸ்கூலில் படிக்கிறதுனால அவளுமே அதை நல்லா கற்றுக்கிட்டு நல்லா பண்ணுறாங்க. அதனால் ஹெல்த்தி லைஃப்க்கு இப்போவே அடித்தளம் போட்டாங்க அவங்க. அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் கரிக்குலர்னு பார்த்தா ஃபஸ்ட் பீரியட் அட்டென்ட் பண்ணேன். தமிழ் மேம் கிளாஸ் எடுத்தாங்க. ரொம்பவே நல்லா எடுத்தாங்க. தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என் பொண்ணு மாஹிராக்கும் தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்ற சப்ஜெக்ட்டுமே ஓகே, எல்லாமே அவங்களுக்கு இதுதான் அப்படின்னு கிடையாது. எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த வேர்ட்ஸ்க்கு அர்த்தம் ஒரு அம்மா ஆனதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது. ஒன்றுமே தெரியாத ஒரு வெள்ளை காகிதமாக நம்ம குழந்தைங்களை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். நான் யோசிப்பேன், இதை எப்படி உங்களுக்கு சொல்லித்தராங்க? ஒரே ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தை இந்த அளவு அந்த கான்செப்டை எப்படி புரிய வைக்கிறாங்க? எனக்கு அதுதான் யோசிப்பேன். அவங்களுக்கு நாம் ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கும் போது யோசிப்பேன். மேம்லாம் டீச்சர் ஸ்பெஷல் தான் ரொம்ப. அதை பார்த்து மேமை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி என் பொண்ணு டீச்சர் தான் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஆம்பிஷனுமே ஒரு காலத்தில் டீச்சர் ஆகணும். டீச்சிங் லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ என் பொண்ணு ரொம்ப ஆசைப்படுறாங்க டீச்சர் ஆகணும்னு. அவங்க டீச்சர் பார்த்து சொன்னாம்பிகை நம்ம பார்த்து. அப்புறம் தேங்க்யூ.